நாம் மையப்படுவதாக தேவ சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். யோவான் 6:37, மார்க்கு 5:22. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்பவர் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, முடிச்சலாம். 23 முடிச்சலாம். என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். கண்கள் மூடி ஆண்டு சம்பளம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மகின் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு பாதடிக்கு வருகிறோம். எங்கள் பரம தகப்பன் நீ பேசுகிறவர், இப்பொழுது பேசும். வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், வார்த்தையின் அடிமை நீ பலப்படுத்தும். நல்ல வார்த்தையை தியானிக்கிற பொழுது நல்ல தேவன் எங்களுடைய உணர்வுகளை ஆண்டவரே அது விழித்திருக்க செய்யும். என் கண்களும் எங்கள் இறுதி விழித்திருக்கட்டும். வார்த்தைகள் உட்புகுந்து ஆண்டு ஆசுவாரத்தை சோதரிக்கத்தக்கதாக வழிநடத்தட்டும். பரிசுத்தான் உதவி செய்யும். எங்கும் வார்த்தை கடைசியில் இருப்பொழுது அநேகர் உயிர்ப்பிக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தை நான் வாசித்த கீவர்ஸ் திறவுகோள் வாக்கியம் சொல்லுகிறது. 6:37 யோவானில், என்னிடத்தில் ஆண்டவர் எந்த பாகுபாடு இல்லாமல் வருகிற ஒவ்வொருவரையும் புறம்பே தள்ளாதவர். லைட் இங்கே இல்லை, ஃபோன் லைட். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருவனை புறம்பே தள்ளுவது இல்லைன்னு சொன்னார். இப்போது ஒவ்வொரு வாரத்திலும் நம்ம தியானிச்சுட்டு வரும்போது நீங்கள் நல்லா கவனமாக கேட்டிருப்பீங்க. அவர்கிட்ட வந்த மனுஷனை அங்கீகரித்தார், அவர்கிட்ட வந்த மனுஷியை கடாட்சித்தார், அவர்கிட்ட வந்த மனுஷனை ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்த மனுஷனை தெய்வீக சுகத்தால் நிரப்பினார். இன்றைக்கி ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வர்றான், அவனுக்கு ஆவி பிரிந்த அவனுடைய மகள் உயிரை திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிந்து போன ஆவியை திரும்பவும் வந்து அந்த உடலில் ஒட்டி கொள்ளும்படியாக கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட வந்தால் போதும், நான் புறம்பே தள்ள மாட்டேன். அதற்கு பதிலாக நான் அங்கீகரிக்கிறேன், கடாட்சிக்கிறேன், நான் ஆபிரகாம் குமாரனை மாற்றுகிறேன், தெய்வீக சுகத்தை தருகிறேன். எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையும் ஆவியை நான் திருப்பி தர வல்லவராக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் இந்த 6:37 யோவான் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்களை நம்ம என்ன சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம வேதத்தில் ஆராய்ச்சியெல்லாம் தியானிக்கலாம். இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமையோடு நம்ம இந்த தியானத்தை என்ன சொன்னால் 6:37 யோவானை முடிக்க போயிடும். இந்த நாளில் நம்ம அடிக்கடி பழக்கப்பட்ட நமக்கு நல்ல ஒரு வேத வசனம் யவீருன்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் யார்? ஆமாம், ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவன். அப்படி தானே போட்டுக்கோங்க. ஜெப ஆலய தலைவரில் ஒருவன். அல்லது அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த காரியத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்றைக்கோ ஒன்று கேட்டால் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். ஆலயம், தேவாலயம் உலகம் முழுக்க இஸ்ரவேலருக்கு ஒன்றே ஒன்று. தேவாலயத்தின பதில் சொல்ல மாட்டேங்க, ஒன்றே ஒன்று தான். உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்ரவேலருக்கு தேவாலயம் ஒன்று தான். ஆனால் அந்த இஸ்ரவேலருக்கு
ஜெப ஆலயம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலோடு இருக்கும். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஊருக்கு ஒரு ஜெபாலயம், ஊருக்கு 10 ஜெபாலயம் கூட இருக்கும். 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் கூடி எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாமே ஜெப ஆலயம். ஆனால் அது ஆலயத்துக்காக மாத்திரம்தான் பயன்படணும், மற்ற குடியிருப்புக்கு அல்ல. தேவச்சனங்கள் 10 ஆண்கள், குறைந்தது 10 ஆண்கள் இருக்கணும். அவங்க கூடி ஜெபிக்கிற இடமெல்லாம் ஜெப ஆலயமாக காணப்படும். அது இஸ்ரேல் தேசத்தில் மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் யூதர்கள் கூடுகிற இடங்கள்லாம் ஜெப ஆலயங்கள் உண்டு. அப்போ அந்த ஜெப ஆலயத்துக்கு ஒரு தலைவன் உண்டு. அதில் ஒருத்தன் தான் இந்த பேர் என்ன பேர், யவீரு. தேவசமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த யவீரை குறித்து நம்ம நல்லா அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்க சொன்னேன். இந்த யவீர் எப்படி தன் மகளுடைய பிரிந்து போன உயிரை திரும்ப பெற்றுக்கொண்டான். யவீர் தேவனுடைய சமூகத்தில் வந்தது தன் மகளுக்கு சுகத்துக்காக தான் வந்தான். ஆனால் சுகத்துக்கு வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கும்போதே நினைச்சிருச்சு, அங்கே மகள் உயிர் போயிட்டு. கர்த்தருக்கு சோதரம். அது மேலே சௌரி கணவனை கூட்டு ஜெபிச்சு நல்லா ஜீவனோடு ஆண்டுடைய ஆலயத்தில் திரும்பி வரலான்னு கூட்டு வந்தாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோடு ஆண்டவர் முடிச்சிட்டார். கர்த்தருக்கு சோதரம். சரி, நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த நாளில் இருந்தால் ரொம்ப மகிமையாக இருக்கும். ஆனால் அவருடைய சித்தம் தான் நிறைவேறும் பூமியில். எப்படினாலும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் இந்த நாளில் கவனிக்கிற வார்த்தைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி இந்த யவீருக்கு தேவனாய் கர்த்தர் சுகத்துக்கு தேடி வந்தவன், இப்போ அவருக்கு அந்த யவீர் கூட கர்த்தர் சரி வா உன் வார்த்தையின்படியே உன் வீட்டுக்கு வந்து மகளுக்கு நான் சுகத்தை தர்றேன் அப்படி சொல்லி வச்சுட்டாரு. கூட போக ஆரம்பிச்சிட்டார். போயிட்டு அங்கே போனால் போகிற வழியிலேயும் இன்னொரு சம்பவம் நடக்குது. 12 வருட பெரும்பாலும் சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நடந்துக்கிட்டு இருக்கும் போதையும், அந்த சம்பவத்தை இந்த கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போதையும் அங்கே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, துஷ்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இறந்து போனால் போதகர் வருத்தப்படுத்த வேணாம். ஆனாலும் கூட வீட்டுக்கு போய் அங்கே பிரிந்து போன உயிருக்கு கர்த்தர் திருப்பி கொடுத்து அந்த மகளுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு அவங்களை திடப்படுத்திட்டு வருகிறார். சரி, இதுதான் ஒட்டுமொத்த முழு சம்பவம். எப்படி இந்த காரியம் இந்த வாழ்க்கையில் இந்த யவீரோட வாழ்க்கை நடந்துச்சு, பிரிந்து போன உயிர் திரும்ப வருவதற்கான செயல்கள் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறப்பான பலியை கொண்டு வந்ததுனால அவன் அங்கீகரிக்கப்பட்டான். ஒரு நிராகரிக்கப்படுகிற சில காரியங்கள் கபடஸ்தன் கொண்டு வந்தனால அவன் நிராகரிக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த யவீர்கிட்ட சில சிறப்பு அம்சங்கள் உண்டு. அதனால தான் செத்து போன மகள் அல்லது சுகமில்லாத மகளுக்கு சுகத்தை தர சொன்னார். இப்போ சுகமில்லாத மகள் செத்து போனால் அந்த செத்து போன மகளை உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம 22ஆம் வசனத்தை வாசித்தோம். என்னிடத்தில் வருகிறவனே இந்த வார்த்தையின்படியே. இப்போ யவீர் எங்கே வரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட வர்றார். இப்போ என்ன ஒரு பியூட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னிடத்தில் வந்தவன் தன்னிடத்தில் அழைக்கிற பொழுது நான் அவன் பின்னே கடந்து செல்கிறவராக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் இதில் உரைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னிடத்தில் வரணும் புறமே தலைமாட்டி சொல்லிட்டார்ல. இப்போ அவர்கிட்ட போயிட்டோம். அவர்கிட்ட போன பிற்பாடு நம்ம காரியம் நடத்த வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவர் நம்ம பின்னால் வர்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதான் பெரிய ஆண்டவர், ரொம்ப நல்ல ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை போல உலகத்தில் இந்த சரித்திரத்தில் ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேடி போனோம்னா நன்மை செய்ய உன் கூட வரேன்னு சொல்லி அவர் நம்ம கூட வருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 22ஆம் வசனத்தை ஒருத்தவங்க நல்ல சத்தமாக வாசிக்கணும் பாருங்கள். வந்து கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து வெயிட் இப்போ நல்லா கவனிங்க.
இப்போது இந்த ஒரு சம்பவத்தில் என்ன போட்டிருக்குது, சாரி, இந்த ஒரு புஸ்தகத்தில் மார்க்கில் சுவிசேஷத்தில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, கண்ட உடனே பாதத்தில் விழுந்து என்று போட்டிருக்கும். இதை மத்தேயு 9:18 வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கணும். மத்தேயு 9:18. அங்கே ஜெபாலய தலைவன் சொல்லாமல் தலைவன் போட்டிருக்கோம். பணிந்து, நல்ல கவனிங்க போதும். அதாவது ஒரே கான்வர்சேஷன் தான். ஒரு சுவிசேஷகர் விடுபட்டதை இன்னொரு சுவிசேஷகர் என்ன சொன்னால் எழுதுவார். இப்போது இங்கே என்ன போட்டிருக்குது, யவீர் என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாத்தில் விழுந்து. இதை நீங்கள் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மத்தையும் இந்த மார்க்கையும் சேர்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும், யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து. ஆமென். அதுக்கடுத்து தான் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அப்படி சொல்லி வாசிக்கணும். ஆமென். தொகுத்து வாசித்தல். இப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், அப்போ இப்படி செயல்பாடுகளை ஒன்றுன்னா சொல்லுங்கள். வந்தான், கண்டான், பாதத்தில் விழுந்தான், பணிந்தான். அதுக்கு அடுத்து தான் அவன் நினைச்சான், அவனுடைய அப்ளிகேஷனையும் அவனுடைய சப்ளிகேஷனையும் ஆண்டவர்கிட்ட வைக்கிறான். அல்லேலூயா. விண்ணப்பத்தை மனு எப்போ வைக்கிறான்? கண்ட உடனே பாதத்தில் விழுந்து பணிந்து, இதுக்கு அடுத்து தான் நினைச்சான் ஆண்டவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்குறான். இந்த வார்த்தையில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை தியானிக்க வந்த மாத்திரத்தில் ஏசனை பார்த்துட்டான். இந்த வார்த்தை சொல்லுது கண்ட உடனே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கும் இந்த வார்த்தையை ஒருவேளை இந்த யூடியூப் மூலம் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேங்க. அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த யூடியூப்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை போட்டு கண்ட உடனே. இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் என்பது வேதத்தை ஆராய்ச்சியாளர்கள் அல்லது வேத அடிப்படையில் வேதத்தில் 4 முகத்தை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். அந்த 4 முகம் ஒன்று என்ன தெரியுங்கன்னா, சிங்க முகம், எருது முகம், மனுஷ முகம், கழுகு முகம். கேள்விப்பட்டீங்களா? இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். சரி, இப்போது இந்த மார்க்கில் சுவிசேஷத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் என்ன சொன்னேன்? மார்க்குக்கு என்ன முகம்? எருது. எருதுன்னா உழைப்பாளி, சுறுசுறுப்புன்னு அர்த்தம். ஆமென். அதனால நீங்கள் மார்க் எழுந்த சுவிசேஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உடனே 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 உடன்ற வார்த்தை, சுறுசுறுப்புக்கான வார்த்தை, உடனே உடன்ற வார்த்தை அதிகமான இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மார்க் எழுந்த சுவிசேஷம் நல்லா ஃபுல்லாக வாசிக்க போகிறீங்க. எத்தனை அதிகாரம்? 16 அதிகாரம். இந்த 16 அதிகாரத்தில் தம்பிகள் நீங்கள் இது பதிவு செஞ்சாலும் சரி, அல்லது நீங்கள் ஃபோன் சொன்னாலும் சரி, அல்லது வர்ற யார்கிட்ட சொன்னாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், பரிசு கொடுத்துடலாம். எத்தனை முறை உடனேன்ற வார்த்தை வந்திருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கணும். உடனே இப்போயே தேட ஆரம்பிச்சிடாதீங்க. 1ஆம் அதிகாரத்துலேருந்து 16 அதிகாரத்து வரைக்கும் அதிகமான இடத்துல உடனே 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 போட்டிருக்கும். இந்த மார்க் சுவிசேஷத்தில் உடனே வார்த்தை அதிகமாக காணப்படும். அல்லேலூயா. இந்த மார்க் சுவிசேஷத்தில் இந்த 5ஆம் அதிகாரம் 22 வசனத்தில் இந்த யவீர் பார்த்தீங்கன்னா வந்து இயேசுவை கண்ட உடனே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உடனே செஞ்ச காரியம் என்ன செஞ்சிங்கன்னா, பாதத்தில் விழுந்துட்டான், பணிஞ்சிட்டான். அவன் உடனே செஞ்சிட்டான் அந்த காரியத்தை. எது லேட் பண்ணவே இல்லை. நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது உடனே நடந்த காரியங்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை, அங்கீகாரத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியமும் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா, உலக பழமொழி என்ன சொல்லுது? டிலே இஸ் டேஞ்சரஸ். என்னதான்? தாமதம் அது ஆபத்தில் கொண்டு விட்டுரும். அதனால் என்ன, எந்த காரியத்தை என்ன செய்யணுமா, சொன்ன உடனே செய்யணும். தகப்ப சொன்னால் செய்யணும், தாய் சொன்னால் செய்யணும், ஆசிரியர் சொன்னால் செய்யணும்,
அப்புறம் தேவாதி தேவன் நமக்கு சொல்கிற அனைத்து என்னச்சுன்னா செய்யணும். இன்றைக்கி சொன்னது இன்றைக்கி தான் செய்யணும், இன்றைக்கி செய்ய வேண்டியது இன்றைக்கி தான் செய்யணும். இன்றைக்கி சொன்னது நாளைக்கு செஞ்சால் ஒரு புண்ணியம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், கொஞ்சம் கவனமாக இருக்கு. இன்றைக்கி அநேகம் இருந்துச்சுன்னா விடுமுறை எடுத்துட்டாங்கன்னா தெரியல. 5வது ஞாயிற்றுக்கிழமை இருக்குதான்னு தெரிய அவங்களுக்கு தெரியலான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சொல்லுற காத்துக்கு தேவ பிள்ளை கொஞ்சம் பேர் இருந்தாலும் நல்ல உற்சாகமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த உடனே என்று சொன்னாலே அது உடனே செய்யணும் அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகத்தில் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அதில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதோ நான் போகிறேன்பா. எப்போ அவன் ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்குறான். அப்படி பார்த்த மாத்திரத்தில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தை கர்த்தர் வீற்றிருக்கிறார். அப்படி வீற்றிருக்க பொழுது தேவதூதர்கள் சேனல் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னாங்க, அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற காரியங்களை அருமையான இந்த ஏசாயா கண்டு தரிசனத்தை பார்க்கணும். கூப்பிடுகள் சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புயல் நிறைந்தது. 4ஆம் வசனம். 5ஆம் வசனத்தில் ஐயோன்னு சொல்லி கத்துறார். 6ஆம் வசனத்தில் இவர் கொஞ்சம் சொல்கிறேன். 6ஆம் வசனம் சுத்திகரிக்கப்படுகிறார். 7ஆம் வசனத்தில் சுத்திகரிக்கப்படுகிறார். இப்போது இவர் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு தான் இவர் தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில் நான் ஒரு பாவ மனுஷன்றாரு. இப்போ பாவ மனுஷனுக்கு பரலோகத்திற்கு பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை ஒரு தேவதூதன் கொண்டு வந்து வாயில் அக்கினி வச்சு தொட்டு இவனை சுத்தப்படுத்தி இப்போது விட்ட பாத்திரத்தில் இப்போ ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். இப்போ பாருங்க, வார்த்தையை வாசிங்க. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை. இந்த ஏசாயா தரிசனத்தில் யோசிக்கலை, சிந்திக்கலை, தாமதம் பண்ணலை. ஒரே வசனத்துக்குள்ள பதில் பார்த்தீங்களா? 8ஆம் வசனத்தில் யாரை அனுப்புவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது நான், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிற என்னை அனுப்பும். ஸ்தோத்திரம். ஏற்கனவே இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இதை ஏசாயா தான் சொல்கிறார். உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்த்து சொல்கிறார். எவன் எப்படிப்பட்டவன்? நிலத்தோட நிலத்தை கூட்டுருவேன், வயலோட வயலை கூட்டுருவேன், எதிரி குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறவன், இப்படி ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வர்றார். இப்படி ஒவ்வொருத்தரும் பயங்கரமான மனுஷங்களாக இருக்கிற அந்த பூமியில் இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் இந்த ஒரு மனுஷன் சொல்கிறாரு, என்னை அனுப்புங்க, நான் போகிறேன். இன்றைக்கி தேவனுடைய வேலையை செய்வதற்கு அநேக இடங்களில் தாமதமும் தடையுமாக இருக்கிறது. தேவனுடைய வேலை செய்யறதுக்கு இந்த ஏசாயா சொன்னார், நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க, நான் போகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உடனே இந்த வேலை செஞ்சதுனால தான் இந்த ஏசாயாவுக்கு கிடைச்ச பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்கிற முழு வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்திலும் அடங்கலாக இவர் புஸ்தகம் எழுதியிருக்கிறார். சொல்கிறது யாருக்கெல்லாம் வழங்க தெரியல. வேதத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகம் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்துக்கும் ஒரு முன்னுரை மாதிரி அல்லது ஒரு முகவுரை மாதிரி இந்த 66 புஸ்தகத்துக்கு ஒரு அடங்கலாக இந்த ஏசாயா இருக்கும். இந்த ஏசாயாவில் உலக தோற்றமும் இருக்கும், உலக சிருஷ்டிப்பு இருக்கும், இந்த உலகத்தில் மனுஷனுடைய காரியங்கள் அனைத்தும் இருக்கும், ராஜ்யங்கள் இருக்கும். அதுக்கடுத்து ஆண்டவர் இயேசு பிறக்க போகிற சம்பவம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மேசியாவுடைய பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மேசியாவுடைய 2ஆம் வருகை பதிவு செய்யப்பட்டிருக்கும். உபத்திரவ காலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். 1000 வருட அரசாட்சிங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ வேதத்தில் ஒட்டுமொத்த வேதத்தில் இருக்கிற அனைத்து சம்பவங்களும் இந்த 66 புஸ்தகத்திலும் இந்த 66 அதிகாரத்திலும் அடங்கல். அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட வெளிப்பாடை கர்த்தர் இந்த ஏசாயாவுக்கு தான் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஒரு வேளை நீங்கள் தானியேல் எடுத்து வாசித்தீங்கன்னா என்ன இருக்கும்? வருகை மட்டும் என்ன செஞ்சுருக்கும்? இருக்கும். ஆராய்ச்சியில் வருகை மட்டும், 2ஆம் வருகை அல்லது முதல் வருகையில் காரியங்கள், அந்த பூமியினுடைய ராஜ்ய காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் சிருஷ்டி சம்மந்தப்பட்டது சகலம் அதில் என்ன செய்யாது? பதிவு செய்யப்பட்டிருக்கார். அப்போ இந்த ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொன்ன மாத்திரத்தில் யாரை நான் அனுப்பேன்னு சொன்ன மாத்திரத்தில் என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. அந்த உடனே செஞ்சார் பார்த்தீங்களா? அந்த உடனே செஞ்சதுனால
பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு வாக்குத்தத்தங்களுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் சொந்தம், உடனே நீங்கள் என்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ உங்களை முழுவதுமான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். சிலர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஜெயிப்பாங்க, கொடுப்பார். சிலர் சரீர சுகத்துக்கான ஆசீர்வாதத்தை கேட்பாங்க, சிலர் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெயிப்பாங்க, சிலர் ஞானம் படிப்பு இதுக்காக ஜெயிப்பாங்க, கேட்குற கொடுப்பார். ஆனால் சிலர் ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கீழ்ப்படிந்து நடப்பேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு கேட்காத எல்லாவற்றையும் கொடுத்து 100% அவங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்து அந்த ஏசையா தீர்க்கதரிசி. அல்ல இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது பவுல் ஏசுனார் தரிசிக்கிறான். அவன் குருடன் ஆயிருக்கும்போது அவன் நினைச்சான், அவன் பிரயாணம் பண்ணும்போது நினைச்சான், கண்ணு தெரியாமல் போய் குருடன் கீழே விழுகிறான். விழுந்த மாத்திரத்தில் ஆண்டவர் அவனுக்கு பேசுகிறார். பேசிட்டு நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதில் உனக்கு அங்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பட்டணத்துக்கு அனுப்பிச்சிடார். அதே நேரத்தில் அனனியாங்கிற ஒரு மனுஷனை ரெடி பண்ணி அந்த அனனியான்ற மனுஷனை பவுல் என்ற சவுல்கிட்ட அனுப்பிச்சி விடுறார். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் நீங்கள் வசனங்களை வாசிக்கிற பொழுது கொஞ்சம் 20ஆம் வசனம் வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இவன் ரட்சிக்கப்பட்டது என்னைக்கு? இவன் ஞானஸ்நானம் பட்டது என்னைக்கு? இவன் வேத வசனங்கள் அல்லது சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சு என்னைக்கு? வசனம் சொல்லுது தாமதமின்றி. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? இங்கே இடத்துல தாமதமின்றி மட்டும் தான் போட்டிருக்கு. நீங்கள் இதை நல்ல ஆதாரத்தோட பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் 26:19 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 26:19. நான் அந்த பரம தரிசனத்திற்கு அல்லேலூயா, அந்த பரம தரிசனம் கிடைச்ச மாத்திரத்தில் தாமதிக்காமல் நான் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை வாசிங்களேன். அவன் தரையில் விழுந்தான். சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவரே கேட்கிறான், நீங்க யாரு? அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய். உடனே கேட்கிறான் பாருங்க. இவனுக்கு வேத பிரமாணம் எல்லாம் தெளிவாக தெரியும், கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறான். இந்த மேசியை கவனிங்க தான் எதிர்பார்த்துக்கிருந்தான். இப்போ நான் தான் மேசியன்னு சொன்ன மாத்திரத்தில் உடனே சொல்கிற காரியங்கள் பாருங்க. ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஸ்தோத்திரம். நான் என்ன செய்யணும் ஆண்டவரை? இது வரைக்கும் நான் யெகோவா தெய்வத்தின் மேலே பக்தி வைராக்கம் வந்தேன், நான் அவருக்காக ஓடுனேன், ரைட்டு. ஆனால் இப்போ நீங்கள் தான் மேசியான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும்? உடனே உங்களுக்கு என்னென்ன செய்யணும்? அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவங்க, அறிவில் சாதாரணப்பட்ட அறிவு கிடையாது. கமலியன் பாத்திரம் படித்து பெரிய படிப்பாளி மேலே. ஆனால் வேதத்தை தெரிஞ்சனால தெளிவாக இருந்ததுனால உடனே கேட்குறான், இயேசு தான் மேசன்னு கண்டுபிடிச்சிட்டான். இனி அதுக்கடுத்து அவனுக்கு வேறு ஃபார்முலா தேவையே இல்லை. கண்டுபிடிச்சதுனால நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். துடிக்கிறான் அந்த ஒரு ஏசையா, இங்கே ஒரு பவுல். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? என் இயேசுவுக்காக நான் எதை சாதிக்கணும்? என் இயேசுவுக்காக எதை செய்யணும்? இந்த பவுலுக்கு தாங்க பிரயாணத்தில், மிஷனரி பிரயாணத்தில் பட்டணங்கள் தோறும் சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் இந்த பவுலை பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். அவருடைய 12 சீசனில் 1 அவுட்டு, இன்னொன்று தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அந்த 12 சீசனும் நாடு விட்டு நாடு போனாங்க. ஆனால் ஒரு நாட்டோட நின்றுட்டாங்க, 2 நாட்டோட நின்றுட்டாங்க. ஆனால் அந்த பவுல் மட்டும் இவன் கண்டம் விட்டு கண்டம் போய், ராஜ்யம் விட்டு ராஜ்யம் போய், கடல் பிரயாணம் பண்ணி போய் அநேக தேசங்களுக்கு, அந்த காலத்தில் ஐரோப்பியாவுக்கு சுவிசேஷம் சொன்னவன் இந்த பவுல். அல்லேலூயா. ஒருவேளை தோமா வந்தால் நான் பாகிஸ்தான், இந்தியா, ஸ்லோன் பகுதியில் தோமா நீத்தமாக நம்ம என்ன கிறிஸ்தவம் பரவி இருக்குது. ஆனால் ஒரு பகுதியோடு நின்றுபட்டு போச்சு. ஆனால் இந்த பவுல் தாங்க எக்கச்சக்கமான தேசங்களுக்கு சுவிசேஷத்தை பரப்பினார், சபைகளை ஸ்தாபித்தவர். அல்லேலூயா. தேவசனம் காத்துக்கு தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க.
அப்போது உடனேன்ற இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? எங்கேருந்து வர்றோம்? யவீர்கிட்டேருந்து வர்றோம். யவீர் கண்ட உடனே சும்மா இருக்கல. இந்த ஏசுன கண்ட உடனே கர்த்தருக்கு சொல்கிறோம். நீங்கள் அந்த நம்ம காலைப்புற சொன்னார், தேவசமுத்திரம் வர்றீங்க, நீங்கள் வெளியிலேருந்து வரும்போதே இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். ஐயோ இது பழைய காலத்து கட்டடம் அப்படிலாம் பார்க்கல. தேவன் தேவஜல் கூடினால் அங்கே வாசம் செய்கிறான். தேவ ஆலயத்துக்குள்ள வந்த மாத்திரத்தில் என் செல்ஃபோன் எங்க, அதை முதல்ல என்ன செய்யணும்? ஆமாம், என் தலைக்கு போட துணி எங்கே, முதல்ல என் தலையை துணியை போடு. தேவ சமூகத்தில் நான் உட்கார இடத்துல போய் உட்காரும் போதே உட்கார்ந்துட்டு முழங்கால் போடலை, உட்காரும் போதே என்ன செய்யணும்? அல்லேலூயா. உடனே உடனே ஸ்தோத்திரம். 5 நிமிஷம் முன்னுக்கு வந்துட்டோமா, 5 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சில நேரத்தில் அவன் ஆராதனைக்கு வரும்போது பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க, நானே சந்தோஷப்பட்டேன்னா என் தேவன் எப்படி சந்தோஷப்படுவார்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு சந்தோஷப்படும் தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் பிள்ளைகள் வந்து அங்கேருந்து நாங்கள் சில விட்டு வரவங்களை வந்து பிள்ளைகள் இந்த பாயை எடுத்து விரித்து போன வந்து நான் பார்த்து டேபிளில் ரெடி பண்ணி அப்படி வச்சுருக்கும் போது கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் அவங்க உடனே செய்கிற சில காரியத்தை பார்த்து மனுஷன் ஊழியக்காரன் சந்தோஷப்படா, இந்த பரம தேவன் மகிமையின் ராஜா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அதான் ஒரு மனுஷன் பூமியில் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குமா. அதான் லூக்கா 15 வாசி. சரி, தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்கள். இந்த காரியங்களை வாசிக்கிற நாம இப்போ அப்போஸ்தலர் 9:12 கொஞ்சம் வாசிப்போம். வாசிச்சிட்டோமா? இந்த காரியங்களை வாசிக்கிற பொழுது தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியம் பாருங்க. அவன் பார்வை அடுத்த மாத்திரத்தில் அடுத்த காரியம் என்ன செஞ்சானா? உடனே ஞானஸ்தானம். தாமதம் பண்ணலை. இது ஒரு வேளை யோவான் ஸ்நானம் மூலம் ஞானஸ்தானம் பெற்றானோ தெரியாது. ஏன்னா அவன் பக்தி வேறு இருக்க முடியல. ஒருவேளை யோவான் ஸ்நானம் மூலம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறானா இல்லையா, நம்ம அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக அநேக யூதர் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரிஜினல் இதான் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சனால உடனே ஞானஸ்தானம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? போஜனம் பண்ணி பலப்பட்டான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்போ வசனத்தை வாசிக்க போகிறோம். அதாவது இந்த 9ஆம் அதிகாரத்தில் 9 வாசிங்க. நல்ல கவனிங்க. கண்ணு தெரியாதனால இப்போ கர்த்தரை கண்டுபிடிச்சதுனால இவனுக்கு என்ன செஞ்சா? சாப்பாடு தேவைப்படல. 3 நாள் என்ன செஞ்சுட்டானா? புசியாமலும் குடியாமலும். இப்போ 19 வாசிக்கும்போது என்ன போட்டிருக்குது? ஸ்தோத்திரம். எப்போ போஜனம் பண்ணா? ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிற்பாடு தான். அல்லேலூயா. ஏற்கனவே 3 நாள் சாப்பிடலை. இப்போது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் அவன் சாப்பாடே சாப்பிட்றான். அப்போது ஞானஸ்தானம் என்பது சில சாக்கு போக்கு சொல்லி என்ன சொன்னாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ, இயேசு அறிஞ்சிக்கிட்டீங்களோ, உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும். அந்த காலத்தில் 18 வயசு வரைக்கும் மைனர்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது சயின்டிஃபிக் பிரகாரமாக அல்லது மென்டாலிட்டி பிரகாரமாக 13 வயசுலேயே என்ன செய்கிறாங்களாம் பிள்ளைகள், பையங்க, அவங்களுக்கு மேஜர் மைண்டு வந்துடுதான். அப்போது ஞானஸ்தானம் 18 வயசுக்கு மேலே இல்லை, 10 வயசுக்கு மேலே இணைச்சிடலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஏன்னா கர்த்தர் அறிவு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் பிஎஸ்சி படித்தவங்க படித்த பாடத்தை இன்றைக்கி 10th படிக்கிறவங்க படிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவனுடைய மென்டல், அவருடைய மைண்டு, அவருடைய மூளை இப்போயே தயாராகிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க செல்ஃபோனை ஒரு ஆணி வர என்னன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஆப் இருக்கோ, புது ஆப்பு டவுன்லோட் பண்ணி என்னென்னு அப்லோட் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்கள்ட்ட மைண்ட் அப்படி இருக்குது, அவங்கள்ட்ட மூளை அப்படிப்பட்ட மூளையாக இருக்குது. அப்போ அவங்கள போய் ஞானஸ்தானத்துக்கு நம்ம நினச்சி கூட தடை பண்ணவே கூடாது. அப்போ தேவசமத்தில் குறித்த நாள் வந்துருச்சா என்ன செஞ்சிடணும்? ஞானஸ்தானம் எடுத்துடணும். அதை வேதம் சொல்லுது. இந்த பவுல் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தானா, சாப்பாடு 3 நாள் சாப்பிடல. சரி, ஞானஸ்தானம் எடுக்க போகிறோமே, தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்க கொஞ்சம் பிளங்க வேணுமே, வேண்டாம் ஐயா, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தான் எனக்கு சாப்பாடு.
அல்லேலூயா. உடனே உடனே இப்போ அந்த காரியத்தை நம்ம கடந்து போகிறோம். தேவ சமூகத்தில் இந்த பேதுரு மாமியுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா வசனம் போட்டிருக்கோம். மார்க் 1:31. சீக்கிரம் வாசிங்களேன். மார்க் 1:31. அவன் கையை பிடித்து ஆ, அவளை தூக்கி இயேசு பேதுரு மாமி சுகமடைஞ்ச மாத்திரத்தில் கையை பிடிச்சி தொட்டு தூக்குறாரு. அவள் சுகமடைஞ்சிட்டு சுகமடைஞ்ச மாத்திரத்தில் அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இல்லையே, நல்லா வாசிங்கள முன்னாடி இருந்து 1:31 தானே? ஆ ஆ அந்த உடனேன்ற வார்த்தையை தான் நான் எதிர்பார்க்குறேன். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. இப்போ அந்த இவனில் ஜுரம் போன மாத்திரத்தில் அவள் என்ன செஞ்சா பாருங்க. ஹல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு ஒரு தெய்வீக சுகம் தருகிறார். ஆண்டவர் எனக்கு தெய்வீக கிருபை தருகிறார். ஆண்டு தெய்வீக வல்லமை தருகிறார். ஆண்டவராய் தேவன் எனக்கு ஏதோ இறக்கம் மாறட்டுங்கன்னா, இந்த இறக்கம், இந்த கிருபை, தயவு, இந்த காரணியம் எல்லாமே நான் அவருக்கு ஏதாவது சேவை செய்யத்தான். புரிச்சுக்கிட்டீங்களா? இதை எப்போ செய்யணும்? ஆண்டவர் எனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்து என்னைய ஒரு நல்ல ஒரு கலெக்டர் போஸ்டில் உட்கார வச்சு பாடு நான் அநேகருக்கு பைல் வாங்கி கொடுப்பேன். எத்தனை காலத்தில் நீங்கள் 10 படிக்கும்போது ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி இது நீங்கள் கலெக்டர் ஆன பிற்பாடு அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு? அதுக்கடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை. நீங்கள் என்னைக்கு கர்த்தருக்கு உங்கள் கிருபை பாராட்டினாரோ அந்த கிருபை பாராட்டின அன்னைக்கே நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய ஏதாவது செய்ய தொடங்கி உடனே இதைத்தான் யவீர் செஞ்சார். உடனே விழுந்துட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாசிட்டு வரோம். அடுத்த வார்த்தை என்ன பார்க்குறோம்? பாதத்தில் எங்கே வர்றோம்? மார்க் 5:22. கண்ட உடனே, பார்த்த உடனே. இப்போது பாதத்தில் என்ன செய்கிறாரு? விழுந்து. தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம அவனுடைய பாதத்தில் என்ன சொன்னீங்கன்னா விழுந்துரு. ஸ்தோத்திரம். உள்ளவருக்கும் யாவருமே சத்துரு கையில் விழுகிறத விட என் தேவ கையில் விழுகிறது நல்லது. அவருடைய பாதத்தில் விழுந்துரு. செஞ்சது தப்பு தான், செஞ்சது மோசம்தான். ஆனால் பஞ்சம் வந்தாலும் என்ன தாங்க முடியாது. சத்துரு தொடர்ந்து வந்தாலும் என்ன தாங்க முடியாது. பட்டையை தொடர்ந்து வந்தாலும் தாங்க முடியாது. நான் என் தேவனுடைய கையிலே நான் விழுந்துறேன். என் தேவனுடைய பாதத்தில் விழுந்துட்டுனா என்ன செய்ய சித்தமோ செய்யுங்க. ஸ்தோத்திரம். நான் திரும்பி சொல்லுவேன் கேளுங்க. நீங்கள் பிள்ளைகளை கண்டிக்க தொடங்கும்போது பிள்ளைகள் ஓடுனாங்கன்னா விரட்டி பிடிச்சி அடிப்பீங்க. உண்மையா? பிள்ளைங்க உங்கள் காலை வந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அடிக்கிறவே குறைச்சிருவீங்க. அடிக்க மாட்டேங்க. தப்பு செஞ்சுட்டாங்க, செய்யக்கூடாது தப்பு செஞ்சுட்டாங்க, அடிக்கணும் கையை ஓங்குறீங்க. ஓடுனாங்கன்னா அவங்களுக்கு கோபம் மிகுதியாக வரும். பாதத்தை பிடிச்சிட்டாங்க வச்சுங்க, உங்களுக்கு அடிக்க மனசு வராது. அல்லேலூயா. தேவசம் நம்ம செய்ய வேண்டியது என்னது? அவர் பாதம் தான். எங்கேயும் போயிடாதீங்க. சில நேரத்தில் தாமதமாகும், சில நேரத்தில் கிடைக்காது. ஆண்டவர் கோபமுகத்தை காமிக்கிற மாதிரி இருப்பார். என்ன செஞ்சாலும் சரி, நான் யாரிடத்தில் போவோம் ஆண்டவர்? ஜீவனுள்ள வார்த்தை இடத்துல உண்டு ஆண்டவர். நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் எங்கே போவோம்? நீ கிறிஸ்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போக? அதில் விழுந்துடணும். ஒரு பாதத்தில் நினைச்சணும், விழுந்துடணும். கர்த்தருக்கு பாதத்தில் விழுந்துட்டா தான் கர்த்தருடைய புகழும் கர்த்தருடைய ஆஸ்வாதம் கர்த்தருடைய நன்மதிப்பு நம்மளுடைய வாழ்வில் வரும். அல்லேலூயா. 2 பேரும் அக்கா தங்கச்சி இருந்தாங்க. ஒருத்தவங்க ஓடி ஓடி ஏசுனாரு சமையல் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க உட்காந்தா போதும். ஐயா நீங்கள் எனக்கு நான் இது வரைக்கும் கேட்டாத வேத வசனங்களால் சொல்கிறீங்க, சொல்லுங்கய்யா, இன்னும் சொல்லுங்கய்யா. மற்றவங்க உலகத்து பார்வையில் சோம்பேறி, வெறும் வேலை கூட செய்ய மாட்டேது. எப்போ பார்த்தாலும் வசனம் வசனம் வசனம். வசனத்தையும் கேட்கணும், வேலையும் செய்யணும். ஆனால் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். எதுக்கு முதலிடம், எதுக்கு 2வது சொல்லுத? ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம நினச்சிங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேலாண்மை. எதுக்கு எப்போ எந்ததுக்கு டயத்தை கரெக்டாக பண்ணுறோன்னு சொல்லி கரெக்டாக வச்சுருக்கோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஆராதனைக்கு ஃபிக்ஸ் பண்ணி போகிற டைம்
அந்த டயத்துக்கும் வீட்டில் சமையலுக்கு ஒரு ஃபிக்ஸிங் டைம் இருக்கும், நம்ம வெளியேறக்கு ஒரு டைம் இருக்கும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நமக்கு எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஆராதனை ஆண்டவர் என் தேவன் இயேசு அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆமென். இந்த மரியாள் முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய பாதத்துக்கு முதலிடம் கொடுத்து உட்கார்ந்ததுனால அந்த மார்த்தாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போது மரியாளுக்காக இயேசு மார்த்தாள்கிட்ட வக்காலத்து வாங்கினார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாளை புகழ்ந்து மார்த்தாளை நீ தேவையில்லாத வேலை செய்ய சொல்லி ஒரு மாதிரி இகழ்ந்து கர்த்தர் இந்த மரியாளை பூஸ்டப் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு சம்பவங்களும் வாசிக்கிற பொழுது, ஒவ்வொரு சம்பவங்களும் தியானிக்கிற பொழுது அதில் இருக்கிற அந்த நன்மையில் கொஞ்சம் அப்படியே பிடிச்சு ருசிக்கணும். நன்மையை ருசிக்கிற பொழுது நம்ம வாழ்வு இந்த நன்மையை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் அப்பாவுடைய சமுதிரம் உட்காந்துருங்களேன். எப்படிங்க எனக்கு ஓடுறீங்க நேரம் பத்தல இல்லைங்க, ஓடுறது நீங்கள் உலகத்துக்காக ஓடுறீங்க. அப்பாவுடைய சமுதிரம் உட்கார்றது நித்தியத்தில் சேர்றதுக்காண்டி உட்காடுறீங்க. நீங்கள் நித்தியத்தில் வாழ போகிறது அதிகமாக, பூமியில் ஓடுறது அதிகமாக. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். புத்தி உள்ளவன் கணக்கு போட்டு பார்க்க கடவன். அப்போது நித்தியத்துக்காக நீங்கள் சேமித்து வைக்கிறது எவ்வளோ? கொஞ்சம் நேரம் தான் உட்காடுறீங்க. ஆனால் இந்த கொஞ்சத்துக்கு கர்த்தர் மிகுதியான பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதில் 8 மணி நேரம் வேலை செய்றீங்க. உங்களை 8 மணி நேரம் ஆண்டு ஜெபிக்க சொன்னாரா? 1 மணி நேரமாவது காத்திருக்கூடாதுன்னு கேட்டார். ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் விளங்குது? நம்ம 8 மணி நேரம் வேலைனா 8 மணி நேரம் வேலைக்கு பக்கத்தில் ஆஃபீஸ்னா பரவாயில்ல. இந்த சிலர் கேம்பஸ்குள்ளேயே ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு என்னதுன்னா குவார்ட்டர்ஸ் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் மில்லுகளில் குவார்ட்டர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே வேலை செய்கிற இடம் இருக்கும். அதில் 10 நிமிஷத்தில் போயிடலாம். சிலருக்கு பிரயாணம் பண்ணி போகணும், சிலருக்கு பக்கத்தில் கிராமத்துக்கு போகணும், அல்லது இப்படி நடந்து போகணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது. அப்போ 8 மணி நேரம் வேலைனா எப்படியும் ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு முன்ன ஒரு 2 மணி நேரம், பின்ன ஒரு 2 மணி நேரம், முன்ன 1 மணி நேரம், பின்ன 1 மணி நேரம், இப்படி நேரத்தை என்ன செய்யணும்? அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அதையும் சேர்த்தா 10 மணி நேரமோ 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட வருது. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஆக மொத்தத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படியாவது நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா கர்த்தர் உங்களையும் மரியாதை புகழ்ந்ததை போல புகழ வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள்ட்ட நீ மரியாதை போல கிடையாது, மரியாள் பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. நீ நல்ல பங்கை தெரியலம்மா, உனக்கு நல்ல பங்குனா என்னன்னு உனக்கு தெரியல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஆண்டவர். ஆண்டு சொன்ன காத்திருக்க தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் பாதத்தில் விழுந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகள் 41ஆம் அதிகாரம் ஏசியா 10ஆம் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 4:13 சொல்லுது. 2 கொரிந்தியர் 12:9-10 சொல்லுது. அங்கே பாதத்தில் அமரும்போது நமக்கு பலன் அடைகளாய் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ மார்க் 5:23 வாசிப்போம். மார்க்கில் நம்ம கீவர்ஸ் எடுத்துக்கிட்டோமா? 5:23 என்ன போட்டிருக்கு? மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்போது விண்ணப்பம் பண்ணுறான். அடுத்த பகுதியில் பார்க்கணும், ஆனால் இப்போ பார்க்குறோம். 35 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜபாலே தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்? என்ன வார்த்தையை வாசிக்கிறோம்? 23ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்ல ஜெபம் பண்ணுறான்? மரண அவஸ்தையில் இருக்கிறா, நீங்கள் வந்து கையை வைங்க, பிழைச்சிருவா, சோமாயிருவா. சரி, இப்போ ஆண்டவர் ஓகேன்னு சொல்லி கூட போகிறார். இப்போ போய்கிட்டு இருக்கும்போதே 35 எதிர்பக்கம் வந்த ஒருவன் சொல்கிறான், ஏன் இனி போதகரை கஷ்டப்படுத்துகிற? வேண்டாம், போதகரை விட்டுரு, போதகர் வேண்டாம். நம்ம என்ன நினைக்கிறோம்?
போதை இருக்குது, இந்த இயேசுவுக்கு சுகம் கொடுக்க தான் முடியும்னு நினைக்கிறோம். அப்படி தான் அவன் நினப்பு. போதரை நீ வருத்தப்படுத்தாத, உன் மகள் சுகமில்லாதப்போ வந்திருந்தானா ஜெபிச்சிட்டாருன்னா கை வச்சிட்டானா சுகமாயிடுவா. ஆனால் செத்து போயிட்டால இனி எதுக்கு போதக தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொன்னோம். மோசைட்டி அப்படி தான் அந்த எண்ணம் இருந்துச்சு. என் கூட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம். இங்கே ஜலத்தில் இருக்க கடலில் இருக்க மீனெலாம் வாரி போட்டாலும் காணாது. இங்கே இருக்கிற மாநில பூரா அடித்தாலும் காணாது. நீங்கள் இறைச்சிக்கு என்ன செய்ய போகிறீங்க? என்ன 30 நாள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதோ. இங்கே கர்த்தருடைய வல்லமை யவீரே நீ பயப்படாத, விசுவாசமுள்ள ஆயிரு. இங்கே என்னுடைய வல்லமை குறுகி இருக்கவில்லை. நான் சுகப்படுத்துவர் மட்டுமல்ல, நான் உயிர்ப்பிக்கவும் வல்லவர். இதுதான் அங்கே விளங்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் எந்த வீட்டுக்கு பண்ணணும் அடக்கம் செஞ்சுட்டு வரது போகவே மாட்டா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே உயிர்ப்பிச்சுட்டு தான் வருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் சிலர் நினைக்கிறாங்க, குருடனை பார்வையிடை செய்தவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதோ. எங்க லாஸ்தர்ட்டு அப்படி சிலர் பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசுகிற அவர் காலில் விழுந்து அவர் சொல்கிறாரு, லாஸ்தர்வே வெளியே வா. சோத்திரம். கட்டின கட்டோடு எந்திரிச்சு வர்றான். செத்தவன் அப்படி உயிரோடு எந்திரிச்சு வர்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை குறித்து நான் வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல நான் வாசிக்கிற வசனம் சொல்லுது. இந்த 23ஆம் வசனத்தில் அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. 35ஆம் வசனத்தில் அவனுக்கு விசுவாசம் டவுன் ஆகிற மாதிரி நினச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனால் டவுன் ஆகிற நேரத்தில், விசுவாசம் குறைஞ்சி போகிற நேரத்தில் கர்த்தர் பலப்படுத்துகிறவர். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் விழுந்துட்டிங்கன்னா உங்களை பலப்படுத்துவார். இதைத்தான் நம்ம ஏசாயா 41 வாசிக்க சொன்னேன். 2 கொரிந்தியர் 12, 9, 10 வாசிக்க சொன்னேன். பிலிப்பியர் 4, 13 வாசிக்க. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து 1, 2 அல்ல, எல்லாவற்றையும் எனக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வளர்த்தினால். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் கிருபைக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். உனக்கு பலவீனு சொல்கிற பொழுதுதான் என் பலன் அங்கே பூர்ணம் வழங்கிட்டு இருக்கும். நீ பலவீனு சொல்ல ஆரம்பிச்சிட்டா போதும், என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். அல்லேலூயா. அதனால பயப்படக்கூடாது, திகச்சிடக்கூடாது, கலங்கிடக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கடைசியில் வாசிக்கின்ற மத்தியில் நம்ம வாசித்த பணிந்து. ஸ்தோத்திரம். அந்த பார்த்த கூட இன்னொரு வார்த்தையை கூட நம்ம தியானிச்சோன்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏசுனாரை கண்டாத்தனா அவருடைய பாதத்தில் விழுகுன்னு நினைப்பீங்க. நீங்கள் 66:1 ஏசியா வாசித்து பார்த்தீங்கன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி சொன்னார். அது தொடர்ந்து வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தில் பூமி என்னவோ அவருக்கு பாதபடி. நீங்கள் தேவ சமூகத்தில் எப்பொழுதான் உங்களுக்கு சமயம் கிடைக்குதோ அப்பொழுதுலாம் ஆண்டவரே சொல்லி குப்புறாக்கள் விழுந்துருங்க. சிலருக்கு தரல விழ முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்கல் உங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு கூடலாம் ஃபிசிக்கல் ரிஸ்க்காக இருக்கும். அதனால கட்டில் இருக்கா, ஆண்டவரே இதோ உங்கள் பாது விடிச்சு நீ குப்புறாக்கில் விழுந்துருங்க. ஸ்தோத்திரம். விழுந்து மட்டும் பாருங்களேன், இன்றைக்கி செஞ்சு பாருங்களேன். உங்கள் என்ன பாரமோ அந்த பாரத்தை சொல்லி பாருங்களேன். இந்த யவீர் போல நான் விழுகிறான்னு யவீரை சொல்லியே சொல்லுங்களேன். பாரத்தை நீக்க வல்லவராக இருக்கிறார், கவலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார், தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் பலன் தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய பாதபடியில் நீங்கள் எங்கே விழுந்தாலும் சரி, எந்த இடம்னாலும் சரி, அவர் சொல்லிட்டார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமியில் எந்த மூளை முடுக்கினாலும் சரி, எந்த இடம்னாலும் சரி, அது எல்லாமே ஏன் பாதப்படி தான். எங்கே விழுந்தாலும் சரி ஏன் பாதப்படி தான். நீங்கள் சொல்லி விழுங்க, நிச்சயமாக கத்த காரியங்கள் வாய்க்கு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பணிந்து இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வொர்ஷிப்னு போட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போது யவீர் கண்ட உடனே, கத்தரை கண்ட உடனே பாதத்தில் விழுந்து, அதுக்கடுத்து பணிந்து. இப்போது இந்த பணிந்துன்ற வொர்ஷிப்ன்ற வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் போட்டு தமிழ் அதுக்கு தேடி பார்த்தீங்கன்னா, ஆராதனை, வழிபடுதல், பிரார்த்தனை, வேண்டுதல், தொழுதல், இப்படின்னு அநேக வார்த்தையில் சொல்லப்பட்டு கொண்டே போயிருக்கும். நீங்கள் கடைசியில் சொல்லப்படுற வார்த்தை விண்ணப்பம் செய்தல். இதைத்தான் 22ஆம் வசனத்தில் அவன் செஞ்சுட்டு 23ஆம் வசனத்தில் அவன் விண்ணப்பம் செஞ்சான். அல்லேலூயா. மார்க் 5:22
அவனுடைய செயல்கள் வருது. வந்து கண்டவுடனே பாதத்தில் விழுந்து பணிந்து 23ஆம் வசனத்தில் அவன் விண்ணப்பம் செய்கிறான். தன்னுடைய பிள்ளைக்காக என்ன செய்கிறான்? பரிந்து பேசுகிறான், மன்றாடுறான், விண்ணப்பம் செய்கிறான். இது தாங்க பணிந்து கொள்ளுதலுடைய முக்கிய அம்சம். நீங்கள் ஆராதனையில் நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆராதனை சொன்னால் அதில் ஒரு துதி இருக்கணும், அதில் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கணும். ஆராதனை சொன்னால் அதில் ஒரு விண்ணப்பம், வேண்டுதல், மன்றாட்டு இருக்கணும். ஆமென். அப்போது ஒரு ஆராதனை சொன்னாவே அதில் துதித்து ஸ்தோத்திரித்து கத்திரித்து நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிற பார்த்தீங்களா, அந்த உச்சக்கட்டம் மன்றாட்டு. அதான் 23ஆம் வசனத்தை மன்றாடுறான். இந்த மன்றாட்டை கேட்டு தான் கர்த்தர் அவன் பின்னாடியே போகிறான். வா, நீ நட, ஓ வீட்டுக்கு நான் வர்றேன், நீ சொன்னபடி கையை வைக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற சம்பவம் என்னது? 100க்கு அதிபதி வீட்டில் வேலைக்கான சோமலாம் கிடக்கான். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்கு வர நான் பார்த்துறேன், அதனால ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னது? இது விண்ணப்பம். இது என்னது? பணிந்து கொள்ளுதல். இது என்னது? தேவ சமூகத்தில் வொர்ஷிப். அப்போது இந்த ஜெபம் பண்ணுறான் பார்த்தீங்களா, இந்த விண்ணப்பம் பண்ணுறான் பார்த்தீங்களா, இதை பணிந்து கொள்ளுதல். இந்த பணிந்து கொள்ளுதல்ன்றது நம்ம குப்ராக்கில் விழுந்தாலே பணிந்து கொள்ளுதான், அதுவும் பணிந்து தான். ஆனால் பணிதல், வொர்ஷிப் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் உள்ளடங்கியிருக்க காரியம், அதுக்குள்ளே தொழுதல், மன்றாடுதல், விண்ணப்பித்தல், செபித்தல், ஆராதித்தல் அனைத்தும் அடங்கும். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் பணிந்து சொல்லுகிற பொழுது எல்லா மன்றாட்டுகளும் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படும், பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ தான் பாருங்கள், உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்காண்டா. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அழுகிறவங்க என்ன செஞ்சாங்களாம்? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்கிறீங்களா? முதல்ல என்ன செஞ்சாங்களாம்? அழுதாங்களாம். ஏசுனார் போகிற வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏசுனார் போய் பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையார்கள் சொன்ன மாத்திரத்தில் அழுதவங்களை என்ன செஞ்சாங்களாம்? சிரிச்சாங்களாம். பார்த்தீங்கன்னா வார்த்தை எப்படி இருக்கு? அழுதவர்கள் நகைத்தார்கள். இப்போ எல்லாரையும் நகைக்கிறவங்க உள்ளே இருந்தாங்கன்னா ஒரு வேலையும் சோழிக்காது, ஒரு வேலையும் நடக்காது. அதனால இந்த நகைக்கிறவங்க கொஞ்சம் வெளியே போங்க. ஆண்டவர் 3 பேர் மட்டும் உள்ளே கூட்டு போனார். பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமி என்றார். அதற்கு சிறுபனை எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? உடனே ஸ்தோத்திரம். மார்க்கில் நம்ம பேதுரு மாமியை பார்த்தா உடனே, இங்கே 5:22 ஒரு உடனே, 5:42 ஒரு உடனே. உடனே சிறுபணி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவளுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னாள். திருப்தியாக புசித்து அந்த பிள்ளை ஜீவனோடு இருந்து அவள் ஏற்ற காலத்தில் மரித்தாள். அல்லேலூயா. தேவன் தாமே தொடர்ந்து அவருடைய பாதத்தில் அவரை தேடி வருகிறவர்களை அவர் புறக்கணியாதவர், புறமே தள்ளாதவர், அவர் அங்கீகரிக்கிறவர், அவர் கடாட்சிக்கிறவர், அவர் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்றுகிறவர், அவர் தெய்வீக சுகத்தால் நிரப்புகிறவர், பிரிந்த ஜீவனை திரும்பி கொடுக்கிறவர். அவர் தாமே நம்முடைய தேவன். தேவசனம் எல்லா கண்கள் நம்முடைய ஆண்டவனை பார்க்கலாம். என்று வருகிறவனை புறம்பே தள்ளி சொன்ன ஆண்டவரை, உங்கள்கிட்ட வந்தவங்க எல்லாருக்குமே எவ்வளவு நன்மை செஞ்சுருக்கீங்க ஆண்டவரை. நாங்கள் தேவ சமூகத்தில் வர்றோம், காணப்படுறோம். ஆண்டவரை, நீங்கள் நாத்தான்களுக்கு சொன்னது போல் எங்களுக்கு சொல்லுவீங்க, சொல்லியிருக்கீங்க. இந்த 5 பேரை பார்க்கலாம் பெருசாக நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிறீங்க. என் நாத்தான்கள்கிட்ட சொன்னீங்க, இதிலும் பெரிதான விலை காண்பார், இதிலும் பெரிதான விலை காண்பான்னு சொன்னீங்க. ஆண்டவரை, நாங்கள் மெய்யாவே இந்த யவீரை போல, அந்த நாகமான் போல, ஆண்டவரே அந்த சகை போல, அந்த அண்ணாள் போல, அந்த ஆபேல் போல, ஏசப்பா நான் உங்களுடைய சகோதரர் வருகிற பொழுது தேவ சமூகத்தில் இந்த நாளை நாங்கள் தியானித்த அந்த யவீரனி சமூகங்களை குறித்து தியானிக்கிற பொழுது கண்ட உடனே பாதத்தில் விழுந்து பணிந்து அவன் தேவனை சொல்ல விண்ணப்பித்தானே. மெய்யாவை ஆண்டவருடைய அம்சத்தில் அவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், விடுகிறோம்.
எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை எதை இழந்துட்டோமோ அதை திரும்பி கொடுக்க வல்லவர். நாங்கள் விலையேறப்பட்டதை இழந்து நின்னோம்னா அது திருப்பி தர வல்லவர். திருப்பி கொடுங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த நாள் வாக்கியங்களாம் பொருட்படுத்துறதுக்கு நன்றி. பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயத்தில் பதிக்கப்பட்டு எங்கெல்லாம் கேட்கிறோம் அவங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்க உதவி மீட்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வழியெடுத்து இன்றைக்கு சதா காலம் நாம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.